கொலோசியர் 1:12 வசனத்தை வாசியுங்கள் பாப்போம். Always thanking the Father, He has enabled you to share in the inheritance that belong to His people who live in the light. வாசிங்க தமிழ்ல. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராய் அவர் தகுதி உள்ளவர் ஆக்கினார். ஆமென். Praise the Lord. ஆமென். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஒளி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கினார். மரித்தவர்களிடத்திலிருந்து உங்களை கொண்டு வந்தார். தூங்குறவர்களிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். எங்கே கொண்டு வந்தார்? ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் இருள்ல இல்ல, இப்ப நான் தூங்குறவங்க மத்தியில இல்ல, இப்ப நான் மரித்து போனவங்க மத்தியில இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த காலையில சொல்றீங்க நான் தூங்குறவங்க மத்தியில இல்ல, நான் இருள் மத்தியில இல்ல, நான் மரித்து போனவங்க மத்தியில இல்ல. கர்த்தர் இவை எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கி என்னை பரிசுத்தவான்களுடைய மத்தியில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த பரிசுத்தவான்களுடைய சங்கத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். யார் இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள் என்றால், யாரையெல்லாம் கர்த்தர் தகுதியுள்ளவர்கள் ஆக்கினாரோ, யாரையெல்லாம் பரிசுத்தவான்களுடைய அந்த சங்கத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரோ, அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தை கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கி அவர்களை மத்திய ஆகாயத்தில் சந்திக்கும்படியாக அவர்களை இந்த சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுவோமா? நல்ல தைரியமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் மரித்தவங்க கூட்டத்தில் இல்ல, நான் தூங்குறவங்க கூட்டத்தில் இல்ல, நான் இருளின் கூட்டத்தில் இல்ல, நான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சங்கத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம்.